உழவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். நெல்லை காங்கிரஸ் பிரமுகர் ஜெயக்குமாரின் செல்போனை இரண்டாவது நாளாக தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ஜெயக்குமாரின் தோட்டத்தில் உள்ள கிணற்றில் செல்போனை தேடிய போது தற்பொழுது கத்தி கிடைத்துள்ளது. நெல்லை காங்கிரஸ் பிரமுகர் ஜெயக்குமாரின் செல்போனை இரண்டாவது நாளாக தேடும் பணி நடைபெற்று வருகிறது. கிணற்றில் செல்போனை தேடிய பொழுது ஒரு கத்தி கிடைத்துள்ளது. செல்போனை தேடி வந்த தனிப்படை போலீசார் ஜெயக்குமார் வீட்டு தோட்டத்தில் உள்ள 85 அடி ஆழமுள்ள கிணற்றில் உள்ள நீரை மின் மோட்டார் மூலம் இறைத்துவிட்டு தேடும் பணியை தொடர்ந்து நடத்தி வந்தனர். தற்பொழுது அதில் கத்தி கிடைத்துள்ளது. விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் முருகேசன் இணைப்பில் இருக்கிறார். முருகேசன், தற்பொழுது கிணற்றில் செல்போனை தேடிய பொழுது கத்தி கிடைத்திருக்கிறது. இதனுடைய கூடுதல் விவரம் என்ன? அங்குள்ள களச்சூழல் என்ன? ஜெயக்குமார் மரணம் தொடர்பாக புதிய தலைமை சார்பில் கலாய்வு மேற்கொண்டு பல்வேறு தகவலை வெளியிட்டு வரும். தொடர்ந்து நேரடியாக களத்திலிருந்து நாம் இங்கு வந்து பல்வேறு தகவல்களை கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த சூழலில் ஜெயக்குமாரின் மரணம் உடல் பாதி இறந்த நிலை கடந்த போது அவரது உடல் அருகிலேயே வந்து அவருடைய வாக்காளர் அடையாள அட்டை, பான் கார்டு, பணம் எல்லாம் இருந்த நிலையில் அவருடைய செல்போன் மட்டும் மாயமாகிறது. மாயமான செல்போன் எங்கே என்று தேடி தனிப்படை போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வந்தனர். கடந்த கிட்டத்தட்ட ஒரு வார காலம் ஆகிவிட்டது அவர் மரணமடைந்து. இந்த சூழலில் தான் தற்போது நேற்றைய தினம் இரவு வந்து அவருடைய செல்போனை தேடுவதற்காக வீட்டிற்கு அருகிலே உள்ள ஒரு கிணற்றில் வந்து மின் மோட்டார்கள் பொருத்தி, மின் விளக்குகள் பொருத்தி தண்ணீரை இறைத்து தேடுமணி தொடர்கள். கிட்டத்தட்ட கிணற்றின் ஆழம் 85 அடி ஆழம். அதில் 25 அடி ஆழத்திற்கு தண்ணீர் நிறைந்திருந்தது. கீழே ஒரு 5 அடிக்கு வந்து சேரும் சகதிகளாக இருந்தது. இந்த சூழலில் நேற்று இரவு 8 மணிக்கு தொடங்கிய மின் இணை, அதாவது தண்ணீர் இறக்கும் பணி தொடங்கி விடியற்காலை வரை நடந்தது. இதற்கிடையில் அதிகாலையில் மின் பவர் கட் ஏற்பட்டதால் வந்து மீண்டும் தண்ணீர் ஊட்டு எடுத்ததால் வந்து இந்த தொய்வு ஏற்பட்டது, இந்த பனி தொய்வு. இந்நிலை சேரும் சகதியமா இருப்பதால் வந்து தீயணைப்பு வீரர்கள் களத்தில் இறங்கி தற்போது செல்போனை தேடி சூழ்நிலையில் ஒரு கைநீர் அளவு கத்தி, பச்சை கலர் நிறத்திலான கத்தி வந்து அவர்கள் தேடி எடுத்தார்கள். அதே போன்று அந்த கத்தியுடன் ஒரு டப்பாவும் தேடி எடுத்திருக்கார்கள். இது காவல்துறை கைப்பற்றி மேற்கொண்டு விசாரணை நடத்துவதற்காக தயாராகி வருகின்றனர். அருணா. முருகேசன், அவரது செல்போனை கிணற்றில் தேடும் பணி நடைபெற்று வருகிறது. கிணற்று நீர் முழுவதும் வெளியேற்றப்பட்டு விட்டதா? அங்கு என்ன சூழல்? அடி ஆழ கிணற்றில் வந்து 25 அடி தண்ணீர் இருந்தது. கிணற்றிலிருந்து முழுவதுமாக தண்ணீர் அப்புறப்படுத்தப்பட்ட பின்னர் தான் தற்போது தீயணைப்பு வீரர்கள் அந்த கிணத்திற்குள் இறங்கி அந்த சேரும் சகதியுமான இடங்களில் செல்போனை தேடினார்கள். ஏற்கனவே நாம் குறிப்பிட்டபடி காலை நேரத்தில் நாம் சொன்னபடி வந்து இது வந்து செல்போன் தேடுவதற்காக துப்பு துவங்கி செல்போனை தேடுகிறாரா, அல்லது வந்து எதுவும் இந்த எல்லா பகுதியில் தேடிவிட்டோம், எதுவும் கிடைக்கவில்லை, கடைசியாக இந்த கிணற்றில் செல்போனை தேடுவோம் என்று தொடங்கினார்களா என்று கிடைக்கவில்லை. நாம் கூறியபடி துப்பு கொடுத்த அடிப்படையில் தற்போது கிணற்றுக்குள் இறங்கி செல்போனை தேடும் விதமாக மீடியாக்களை திசை திருப்பி தற்போது கிணற்றுக்குள் இருந்து ஒரு கத்தியும் ஒரு டப்பாவும் எடுக்கப்பட்டுள்ளது. இது இந்த வழக்குக்கு ஒரு முக்கிய திருப்புமுனையாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அருணா. முருகேசன், இந்த விசாரணை எந்த கட்டத்தை எட்டி இருக்கிறது? ஜெயக்குமார் மரணம் தொடர்பாக 10 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு பல்வேறு கோணங்களில் விசாரணை நடத்தி கொண்டு வருகிறாலும் டிஎஸ்பி 3 டிஎஸ்பிகள் தலைமையான தனிப்படையினர் அவர் குடும்பத்தை சுற்றிய வந்து விசாரணை மேற்கொண்டவர்கள். கடந்த 2 நாட்களாக வந்து விசாரணை மேற்கொண்ட நிலையில் நேற்றும் இன்றைக்கும் தான் அவர் குடும்பத்தினரிடையே விசாரணை நடத்தப்படவில்லை. இந்த சூழலில் வெவ்வேறு திசைகளில் வந்து விசாரணைகள் தொடங்கி நடைபெற்றுக் கொண்டுதான் தொடர்ந்திருக்கிறது. இதுவரை வந்து 100க்கும் மேற்பட்டவரிடம், அதாவது அரசியல் சார்ந்து மற்றும் அவர் தொழில் ரீதியாக உறவினர்கள் என்று 100க்கும் மேற்பட்டவரிடம் தொடர்ந்து பல்வேறு கோணங்களில் வந்து காவல்துறை தனிப்படை போலீசார் வந்து விசாரணை மேற்கொண்ட நிலையில் செல்போன் மற்றும் அவர் கடைசியாக வாங்கிய அந்த டார்ச் லைட் எங்கே என்ற தேடும் பணியில் வந்து ஈடுபட்டு ஒரு தனிப்படை ஈடுபட்டு வந்தது. மேலும் அவர் எந்தெந்த பாதைகளில் பயணித்தார், அவருடைய செல்போன் சிசிடிவி காட்சிகள் மூலமாக அதெல்லாம் கண்டுபிடித்துள்ளனர். கடைசியாக செல்போனை தேடுவதற்காக நேற்றைய தினம் இரவு 8 மணி அளவில் வந்து வீட்டிற்கு உள்ளே தோட்டத்தில் உள்ள கிணற்றை தூர்வாரும் பணி, அதாவது தண்ணீரை இறைத்து 2 ராட்சச மின் மோட்டார் மூலம் தண்ணீரை இறைத்து பணி தொடங்கியது. அதிகாலை வரை தொடர்ந்து நடைபெற்ற நிலையில் பவர் கட் ஏற்பட்டதால் மீண்டும் ஊற்றி தண்ணீர் எடுத்து 5 அடிக்கு மேலே தண்ணீர் வந்து மீண்டும் தண்ணீர் இறைத்து தற்போதுதான் வந்து தண்ணீர் முழுவதுமாக எடுக்கப்பட்டு தீயணைப்பு வீரர்கள் மூலம் வந்து கீழே இறக்கப்பட்டு அந்த சேரும் சகதியமாக உள்ள இடத்தில் வந்து செல்போனை தேடிக்கொண்டிருந்தார். அப்போது வந்து ஒரு கத்தி தென்பட்டது, கைப்பிடி இல்லாத கத்தி போட்டு தெரிந்துபட்டது. அதை கழுவி பார்க்கும் போது வந்து பார்த்தா பச்சை நிறத்தில் கத்தி இருந்தது, டப்பாவும் இருந்தது. அருணா.
நெல்லை காங்கிரஸ் பிரமுகர் ஜெயக்குமார் கொலை வழக்கில் முக்கிய ஆதாரமாக கருதக்கூடிய அவரது செல்போனை தேடி வருகின்றனர். தற்பொழுது கத்தி கிடைத்திருக்கிறது அந்த கிணற்றிலிருந்து. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். உங்களுக்கும் நன்றி. ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.